வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் அண்ட் ஃபவுண்டேஷன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் லேண்ட் போடுறோம்னா அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குனு வந்து ரீச் ஆகும். நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, ஏன்னா மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே, அதாவது இப்போ நீங்கள் என்கொயரியில் என்னெல்லாம் கேட்பீங்களோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு தம்ப்நெயிலை மட்டும் பார்த்துட்டு இடத்தோட ப்ரைஸ் என்ன, இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும். சரியா? இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே லோ பட்ஜெட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டை பற்றி தான் பார்க்க போறோம். இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சேலம் டு திருச்செங்கோடு ஹைவேல ஆட்டையம்பட்டி தாண்டி மோர்பாளையம் அப்படின்ற ஊர்ல தான் அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் வந்து இது லோ பட்ஜெட்ல இருக்கிறதால அப்ரூவல் எதுவும் இருக்காது போல நினைப்பீங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லா பிளாட்டுக்குமே டிடிசி பெரரா இப்படி 2 அப்ரூவ்டுமே இருக்குது. ஆனா பிளாட் பாத்தீங்கன்னா 24 பிளாட்ல இன்னும் 3 பிளாட்ஸ் தாங்க வேகன்சி இருக்குது. மத்த எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம சைட்டுக்கு உள்ள பாக்குறப்போ என்னடா இது எங்கேயுமே ஒரு வீடு கூட இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படியே சைட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு பின்னாடியும் சரி சைட்லயும் சரி ஃபுல்லாவே வீடுங்க இருக்கும். அப்புறம் நம்ம சைட்டுமே பாத்தீங்கன்னா ரோட் பாயிண்ட் டச்லயே தான் அமைஞ்சிருக்குது. அப்புறம் இந்த சைட் உள்ள மட்டும் ஒரு வீடு கூட இல்ல, 21 பேர் பிளாட் வாங்கி ஒருத்தர் கூடவா வீடு கட்டல அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ரீசன் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட லேண்ட் தான். அது இப்பதான் 24 பிளாட்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க பிளாட்ஸ் வாங்கினவங்க என்ன வீடு கட்டல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து லோ பட்ஜெட்ல இருக்கிற காரணத்தால இங்க வந்து முக்காவாசி பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. அப்போ நீங்க யோசிப்பீங்க, எல்லாருமே இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்கன்னா யாருமே வீடு கட்டலன்னா அப்போ லேண்டோட வேல்யூ எப்படி அதிகமாகும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா மேட்டர் என்னன்னா, இந்த ஊர்ல இவங்க மட்டும் பிளாட் போடல. இந்த சைட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இப்போ பிளாட் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் போட்டும் வச்சிருக்காங்க. பட் நம்ம தான் இந்த ஊரில் ஃபர்ஸ்ட்டாக பிளாட் போட்டுருக்கிறது. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய அந்த சைட்லலாம் வீடுங்க வரப்போ இந்த லேண்டோட டிமாண்ட் வந்து தானாக ஏறிடும். அதனால தான் இதை அனலைஸ் பண்ண சில இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த சைட்டில் லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். அப்புறம் திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் ஒரு 7 மாதம் முன்னாடி இதே சேனல்லே நான் இந்த லேண்டை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அந்த டைமில் வந்து இந்த லேண்டோட 1 ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து வெறும் 350 ரூபா மட்டும்தான். பட் இப்போ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சைட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டதால மிச்சம் இருக்கக்கூடிய பிளாட்ஸுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. இங்கே ஆடி மாதம் முடியறதுக்கு முன்னாடி பிளாட் புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நான் இந்த இடத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதால இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சூட் ஆகும் போல அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வீடு கட்டுறதுக்குமே ஒரு சூட்டபிளான இடம் தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்புமே இருக்குது. அப்புறம் இந்த லேண்டுக்கு டிடிசி பெரரா இப்படி 2 அப்ரூவ்டுமே இருக்கிறதால லேண்டுக்கு லோனுமே பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்குனா ஒரு 80% 90% வரைக்கும் லோன் பண்ணிக்க முடியும். அதனால வீடு கட்டுறதுக்குமே ஒரு சூட்டபிளான இடம் தாங்க இது.